இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி இதுதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், வீட்டோட பிளான், இன்டீரியர் டிசைன் எல்லாமே ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட பெரிய சேண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி வீட்டை ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூமில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டாதபடி ஒரு சைடில் 3 ஜன்னல் கொடுத்து 3ஐயுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய விண்டோ சீட்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. உட்டன் பார்ட்டிஷன் வால்ஸ், டெக்ஸ்சர் ஒர்க்ஸ், வால் டெக்கர் ஐட்டம்ஸ், நிறைய வால்பேப்பர்ஸ், ப்ரொஃபைலைட்ஸ் இது எல்லாமே இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்துது. புதுசாக நீங்கள் யாராவது வீடு கட்டுறீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து நிறைய டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 2.25 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேஸிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 2010 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆர்கிடெக்ட் டிசைனில் பிளான் பண்ணி பால்கனிக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கும். மற்ற இடங்களில் டைல்ஸ் ஒர்க் அண்டு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி அங்கே லேசர் கட் டிசைனில் மெட்டலில் அழகான டிசைன் ஒர்க்கும், ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 22x15. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக தரைக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சுருக்காங்க. சீலிங்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உட் டிசைன் WPC பேனல்ஸும், அனதர் சைட் ஜிப்சம் போர்டு வித் ஹார்ட் பீட் சிம்பிளில் அழகாக ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டி சூப்பராக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 17x16. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் பெரிய சேண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. டபுள் லைட் வால்லே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சவுத்து வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி அங்கே சூப்பரான ஷேப்பில் உட்டில் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு உட் அண்ட் ஜிப்சம் போர்டில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் அழகாக உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சு அங்கே ஆன்டிக் டிசைனில் கிளாக் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. இங்கேயும் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரிக் வால் பேட்டர்னில் அழகாக டைல்ஸ் ஒர்க்கும், ரிமைனிங் வாலுக்கு பூரா ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும், மேலே LED டச் சென்சாரோட மிரரும் மாட்டியிருக்காங்க. டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க.
டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் கபோர்டும், சென்டரில் ஃப்ளூட்டட் கிளாஸ் வச்சு ஒரு மினி டால் கேபினெட்டும், அதுக்கு பக்கத்தில் ரோலிங் சட்டர் டைப்பில் இன்னொரு மினி டால் கேபினெட்டும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புல் அவுட் டைப்பில் ஒரு டால் பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அங்கே யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x10. லாஃப்ட் கபோர்ட்ஸ், உட்டன் வார்ட்ரோப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும், சைடு ஹேண்ட் ரயில டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்ட்லோட ஃபேப்ரிகேஷன் கொடுத்து சீலிங் பூரா அழகாக ஃபால் சீலிங் இருக்கும். ஆப்போசிட்டில் டபுள் லைட் வால் பூராமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் இருக்கும். கீழே ஃபுட் லைட்டாக ஃபுல் லென்த்துக்குமே ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8x8 அடி சைஸில் சின்ன ஒரு லாபி ஸ்பேஸ். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 17x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும், விண்டோ ஃப்ரண்ட்டில் கிரானைட் ஃபினிஷில் விண்டோ சீட்டும் கொடுத்துருக்காங்க. சவுத் வாலுக்கு போறாமே வால்பேப்பர் ஒட்டி அங்கே டெக்கர் ஐட்டம்ஸ் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்து அந்த 3 விண்டோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த 10 ஃபீட் ஃபுல் லென்த்துக்குமே கிரானைட் ஃபினிஷில் விண்டோ சீட்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வாலுக்கு போறாமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிட்டாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜ் வழியா நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x16. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி கார்னரில் எல் ஷேப்பில் ஒரு பெரிய கார்னர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ்
8:30க்கு 5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 13க்கு 5.5. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னர் ஸ்டேர் கேஸை பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைனில் மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொரக்கோன் டிசைன் டைல்ஸும் கார்னரில் ஒயிட் பெபிள் ஸ்டோன்ஸ், லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டில் கால் வைக்கிறோம்ல, அதாவது ட்ரெட், அங்கே பூராமே கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபுட் லைட்டாக ஃபுல் லென்த்துக்குமே ப்ரொஃபைல் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் கீரநத்தமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 10 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நார்த் வெஸ்ட் கார்னரில் டேங்க் ரூம் பில்ட் பண்ணி அடியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.